ஏங்க என்னங்க இது? எங்க இப்ப கிளம்பிட்டு இருக்கீங்க? பாரா ஏன்ஸ்டியா? மேனேஜர் போன் பண்ணாரு. ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங் இருக்குதான். 10 மணிக்கெல்லாம் ஆபீஸ்ல இருக்கணும்னு சொன்னாரு. சீக்கிரம் கிளம்பு. என்ன கிளம்ப சொல்லிட்டு இவங்க எங்க போறதுக்கு ரெடியா இருக்காங்க? ஏங்க அப்புறம் இந்த ஹீட்டர் ஒர்க் ஆகல. பக்கெட்ல சுத்தண்ணி வச்சுக்கிறேன், அதுல குளிச்சுக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும். கோட் சூட் எல்லாம் அயன் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே இட்லி ரெடியா இருக்குது. குளிச்சுட்டு சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்பு. எனக்கு டைம் ஆயிடுச்சு. பை பாய். பாயா? ஏங்க 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 இல்லங்க, சொல்லாமே போறாங்க. அப்பா, நாம எங்கேயுமே எப்பவுமே நம்மளோட சுயமரியாதையை ஒட்டுக்குத்து வாழக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இப்போ நான் எடுத்துக்கிற முடிவுக்கு உங்களோட ஆசீர்வாதம் இருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் பா. என்ன அப்பாவே ஆசீர்வாதம் பண்ணிட்டாரா? ஆனா உண்மையை சொல்றேன், உனக்கு சாரிய விட இந்த பேண்ட் ஷர்ட் தாண்டி சூப்பரா இருக்கு. செல்லம். அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், என்னது இது புது பழக்கம்? நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிடி இருந்தாலும் நீ என்னோட வயசுல பெரியவள, அதனால கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணினா. சரி, நல்லா இருக்கு. என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டு. சரி, வா வா. மம்மி, என்ன நடக்குதுங்க? பார்த்தா தெரியல? என் மருமகளை கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். என் செல்லம். கொஞ்சிட்டு இருக்கீங்களா? என்ன மம்மி, அவங்க தான் கோவத்துல வேலைக்கு போறேன் கிளம்பிட்டு இருக்காங்கன்னா நீ அவங்களை அட்வைஸ் பண்றதை விட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்க? அட போடா. அட்வைஸ் பண்றதுக்கு இவ என்ன சின்ன குழந்தையா? இவளுக்கு எல்லாம் தெரியும். இவ எடுத்த முடிவு தான் கரெக்ட். அது ஒரு மருமகளா ஒரு வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுக்கு தான் தெரியும். மம்மி, நீங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காதீங்க. அவங்க வேலைக்கெல்லாம் போக கூடாது. நீ வேற. ஏன்டா போக கூடாதுன்ற? உன் பொண்டாட்டி தான் பெரிய ரோஷக்காரி இல்ல? போகட்டும்டா. வேலைக்கு போய் என்ன சம்பாதிச்சு கிழிக்கிறான்னு நாங்களும் பாக்குறோம். அக்கா, எதுவும் பேசாத. இதெல்லாம் உன்னால வந்த பிரச்சனை. நான் ஏன்டா பேசக்கூடாது? அவ சும்மா வேலைக்கு போய் பணத்தை ரெடி பண்ற மாதிரி பம்மாத்து பண்ணுவா. நீ தடுக்கிற மாதிரி தடுப்ப. அவளும் சரின்னு ரோஷம் கேட்டு போய் இங்கேயே இருப்பா. தெரியும்டா எனக்கு. இதானே உங்க பிளான்? ஏய், இவளால மெக்கானிக் ஷெட்ல 30 நாள்ல 30 வருஷம் வேலை பார்த்தாலும் 3 லட்சம் ரூபாய் இவளால ரெடி பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். யார்கிட்ட டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும்? இங்க யாரும் டிராமாலாம் பண்ணல. அதுக்கான அவசியமும் எனக்கு இல்ல. உங்களுக்கு வேண்டியது 3 லட்சம் ரூபாய். இன்னும் 30 நாள் அது உங்க கைக்கு வரும். அது வரையும் தேவையில்லாம எதையும் பேச வேணாம். சும்மா வாய்ஸ் அவுட்டால் விட்டுட்டு இருக்காத. நீ சொன்ன மாதிரி 30 நாள்ல திருப்பி தரலன்னா என்ன பண்றது? அதையும் சொல்லிட்டு போ. என்னம்மா? தருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இல்லைன்னா அதுதான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, நான் என்ன செய்யணும்னு. அத்தை நீங்களே சொல்லுங்க, நான் செய்யறேன்.
30 நாள்ல நீ 3 லட்சம் தரலனா நீ எப்போ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. சித்தப்பா என்ன இது இப்ப எதுக்கு நீங்க சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? டேய் நீ சும்மாறா. உன் பொண்டாட்டிக்கு இவ்வளவு வீம்பு இருக்குதுன்னா எங்களுக்கு இருக்காதா? இதுக்கு ஒத்துக்கிட்டா அவளை வேலைக்கு போக சொல்லு. நினைச்சேன் சின்ன மாமா. அப்படி இல்லைன்னா அப்படின்னு நீங்க கேட்கும் போதே ஏதோ திட்டத்தோட தான் கேக்குறீங்கன்னு. ஆனா இப்படி எதிர்பார்க்கல. ராணிக்கே செக்கு. சரி, நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். 30 நாள்ல 3 லட்சம் ரூபாய் நான் தரலனா நான் இந்த வீட்டுக்குள்ள எப்பவுமே வரமாட்டேன். போதுமா? ஏங்க ஐயோ சத்யா, என்னம்மா? நாத்த நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அது உங்களுக்கு என் மேல டவுட் வந்துச்சா? ஆஹா. வரக்கூடாது அத்தை, வரவே கூடாது. ஆ, நான் சொன்னா செய்வேன். செய்ய முடிஞ்சதை தான் நான் சொல்லுவேன். அதனால நீங்க பயப்படுறதுக்குல ஒண்ணுமே இல்லை. நான் தான் ஜெயிப்பேன். ம்? ம். சின்ன வம்ச, நீங்க எல்லாரும் மாதிரியும் என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க. ஆனா நான் அது கிடையாது. நான் முன்னாடி சொன்னதை அப்போ சொல்றேன். நான் இது வரைக்கும் வந்தவங்க மாதிரியும் இல்ல, இனிமே வரப்போறவங்க மாதிரியும் இல்ல. போக போக நீங்களே அதை தெரிஞ்சுப்பீங்க. மா போதும் உன் பஞ்ச் டைலாக்லாம். கொஞ்சம் கிளம்புறியா? காத்து வரட்டும். ஐயோ, அது எப்படி கிளம்ப முடியும்? நான் 3 லட்சத்தை கொடுக்கலனா நான் என்ன பண்ணோம் நீங்க சொல்லிட்டீங்க. ஒருவேளை நான் குத்துட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. நான் கேட்டது கரெக்ட் தானே அத்தை? 100% கரெக்ட். அத்தையே சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் எப்படி ஆந்த மாதிரி முழிச்சு நிறுறீங்க? சாக்கு ரியாக்ஷனா? சே 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 சே. சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் பணத்தை குத்துட்டேன்னா நீங்க 3 பேரும் இந்த வீட்டு விட்டு போயிடுறீங்களா? என்ன சத்யா? நான் என்னத்த? தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, அனிதா தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. சத்யா, நீ இதையும் கெடுத்துறாதம்மா. பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி கேவலமான எச்ச புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. தப்பிச்சோம். சித்தப்பா, அதனால பொழைச்சு போங்கன்னு விட்டுருவேன். அப்போ
சிஸ்டர், என்ன இது பழைய கெட்டப்ல வரீங்க? ஆனா உண்மையிலேயே சொல்றேன் சிஸ்டர், உங்களுக்கு சாரிய விட இதுதான் சூப்பரா செம கெத்தா இருக்கு. சரி, ஏன் இந்த திடீர் மாற்றம்? சாலையோட போனா மெக்கானிக் செட்ல பிரியா வேலை பார்க்க முடியாதுல. என்னது, மெக்கானிக் ஷெட்டுக்கு வேலைக்கு போறீங்களா? திரும்பவும் முதல்ல இருந்தா? ஆமா குள்ளபூதம், இனிமே எல்லாம் அப்படிதான். வரட்டா? வாங்க. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னங்க ஏன் எல்லாத்துலயும் நீங்களும் இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிறான்? நீங்க அவசரப்பட்டு கோவத்துல வாய் விட்டனால இப்ப பாத்தீங்களா அதை வச்சு உங்களை எப்படி லாக் பண்ணிட்டாங்கன்னு. கரெக்டா உங்க முன் கோவத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் கோவத்துலலாம் பேசல அமுல் பேபி. நிதானமா நல்லா யோசிச்சு முடிவெடுத்து தான் பேசினேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. இது என்னோட தன்மான பிரச்சனை. இது உங்க தன்மான பிரச்சனை நீங்க சொல்றீங்க. நீங்க இப்படி போய் மெக்கானிக் ஷெட்ல போய் வேலை பார்த்தா அது எனக்கு மான பிரச்சனை இல்ல. இவ்வளவு காசு இருந்தும் வசதி இருந்தும் பொண்டாட்டி மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்க விட்டான் பாருன்னு என்ன அசிங்கமா பேச மாட்டாங்க? ஓ, மெக்கானிக் செட்ல வேலை பார்க்கறது அசிங்கமான விஷயமா? அது ஏங்க என்னங்க நீங்க? நான் வேற சொல்ல வந்தா நீங்க இந்த பிரச்சனை வேற மாதிரி கொண்டு போறீங்க. சரிங்க, நான் உங்க புருஷன்ற உரிமையில சொல்றேன், நீங்க வேலைக்கெல்லாம் போவேனா? ஆமாங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. என்ன அமுல் பேபி, நீ எப்பவுமே ஒண்ணு சொல்லுவிய, அத நீயே மறந்துட்டியா? மத்தவங்கள பொறுத்த வரையும் தான் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அச்சோ, இத வேற சொல்லி தொலைச்சிருக்கானா? அது எப்பவுமே நீ மறந்துடாத. அட்டா, ஏங்க நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? போங்க. சாயந்தரம் பார்க்கலாம் அவள் பேபி. நான் போலாம். ரைட்டு, போலாமா? மாப்ள, இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. டேய், வீட்டுல ஒரு பொண்ணு வேலை பாக்குறால, 10 ரூபாய் 20 ரூபாய்க்கே எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றதையே மறந்து 3 லட்சம் ரூபாய் நகைய அசால்ட்டா தூக்கி கொடுக்கறான்னா, அவங்க நகையை எடுத்து கொடுத்தது ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக. அது அவ சொந்தமா சம்பாரிச்ச காசா இருந்தா கொடுத்திருக்கலாம். அடுத்தவங்க காசெல்லாம் எடுத்து கொடுக்க கூடாது, அதுவும் திருடி எடுத்து கொடுக்க கூடாது. திரும்ப திரும்ப திருடுனேன்னு சொல்லி இருக்காதீங்க. ஏங்க அவ்வளவு ரோஷம் இருக்கிறவ என்னோட நகைய திருப்பி கொடு. அது ஏன் நகையாவே இருந்தாலும் அது அடுத்தவங்களுக்கு கூடிய எனக்கு உரிமை இல்லைங்கிறாங்க. கடைசியில என்ன திருடின்னு சொல்லிட்டாங்க. இவளால மெக்கானிக் ஷெட்ல 30 நாள்ல 30 வருஷம் வேலை பார்த்தாலும் 3 லட்சம் ரூபாய் இவளால ரெடி பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேண்டியது 3 லட்சம் ரூபாய். இன்னும் 30 நாள் அது உங்க கைக்கு வரும். 30 நாள்ல நீ 3 லட்சம் தரலனா நீ எப்பவும் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. டேய், நான் கூட ஏதோ சின்ன பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சேன், பார்த்தா இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கு. மாப்பிள, முதல்ல நீ வா, சிஸ்டரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். மத்தத அப்புறமா பேசிக்கலாம். நீ வா. டேய் வாடா. நான் இவ்வளவு சொல்லியும் கேட்காம போயிருக்காங்க. நான் எதுக்குடா இனிமே போய் அவங்கள சமாதானப்படுத்தணும்? ஐயோ, இனிமே அவங்க மூஞ்சில கூட முழிக்கிறதுக்கு நான் தயாரா இல்லடா. டேய் மாப்பிள, அப்படிலாம் சொல்லாதடா. சிஸ்டர் ஏதோ ஒரு வேகத்துல கிளம்பி போயிருப்பாங்க. நீ வாடா. இன்னொரு வாட்டி நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேசின சாவடிச்சிடும் உன்னை. டேய், ஐயோ, மாப்பிள சிஸ்டர் மேல இவ்ளோ கோவப்பட்டு நாம பார்த்ததே இல்லையே. மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போறான். இது பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கே. இப்ப நம்ம என்ன பண்றது?
தேங்க்ஸ், போயிட்டா. என்னங்கடா? சத்யா, உன்னை பேண்ட் ஷர்ட்ல பாக்குற தண்ணி கெத்து சத்யா. என்ன சத்யா, சொல்லாம கொல்லாம திடீர்னு மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்திருக்க? ஹேய், மெக்கானிக் செட்டுக்கு எதுக்குடா வருவேன்? வேலை பார்க்கதான். வேலை பார்க்கவா? விளாடா சத்யா, உண்மை சொல்லு, என்ன விஷயமா இருந்தா? டேய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. போடா, போயிட்டே வாங்கினுவா போ. ஏதாவது பிரச்சனை சத்யா? என்னடா பிரச்சனை இருப்போது? வீட்டுலயே இருக்கிறதுக்கு போர் அடிச்சிச்சு, அதான் வேலை பார்க்கலாம் வந்தேன். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லை சத்யா. என்ன நம்புற மாதிரி இல்ல? உன்னை டீ தானே வாங்கினு வர சொன்னா? போ, போய் டீ வாங்கினா போ. போறோம். நான் சம்மட்டி வாங்குவ பாத்துக்க. போடா. போறோம். நீ எங்கடா போறா? பாத்ரூம் போயிட்டு வரோம் சத்யா. பா, போய் தல. ஐயோ, இந்த 2 சனிங்களும் நம்ம தனியா விட்டு போயிட்டானுங்களே. இந்த ராட்சசி கிட்ட மாட்டி நம்ம என்ன பாடுபட போறோம் தெரியலையே. டேய், என்னடா கடையை இப்படி வச்சுக்கிறீங்க? ஆயுத பூஜை நீ சாமி கும்பிட்டீங்களா இல்லையா? சாமி கும்பிடு சத்யா. அப்ப கூட கடையை கிளீன் பண்ணல. நான் இல்லனா குளிர்ட்டு போயிட்டு உங்களெல்லாம். இங்க பேரு செய்யும் தொழிலே தெய்வம். வேலை பாக்குற இடத்த சுத்தமா வச்சுக்கலாம் இல்லையா? மட்டம் அவனுங்க 2 பேரும் அடி வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. சொல்லுமாக்கா. சத்யா மெக்கானிக் ஷெட் வந்திருக்கு. என்னன்னு கேட்டா இனிமே மெக்கானிக் ஷெட்ல தான் வேலை பார்க்க போறேன்னு சொல்லுது. நீங்க வந்து கேட்டாதான் உண்மையை சொல்லும். கொஞ்சம் வாங்கம்மா.